New message from Ah, John to Peter. Hello, please can I borrow your bicycle tomorrow? I need it to go to the school. To go to school. I left my bike at my uncle's house. Thanks. இப்ப என்னன்னா பேசிக்கா இத மூணுத்தையும் படிச்சுட்டு படிக்கணுமா, Uh, படிக்கிறப்ப எப்படி படிக்கிறீங்கன்னு தெரியும். அப்புறம் John needs ஏபிசில ஒண்ணு சூஸ் பண்ணுவோம். John needs a ஆ, bicycle for tomorrow to visit his uncle's tomorrow. Peter to lend him his uncle's bicycle. ஏவா பியா சியா? Mm, ஏ சார். A தான் வரும். ரொம்ப சிம்பிள், A, ரைட்? ரொம்ப சிம்பிள், ஏ தான். a bicycle. பாக்கி ஆமா. ரெண்டும் வராது, பாக்கி வராது. ரெண்டும் வராது இல்லையா? உங்களுக்கு அது ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லையா? வெரி குட். சோ ஜான் நீட்ஸ் a bicycle for tomorrow. இவங்க Tomorrow. எழுதிருக்க சென்டென்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும். ஜான் நீட்ஸ் Please can I borrow? அவரு சொல்றாரு, ப்ளீஸ் கேன் ஐ borrow your bicycle tomorrow, I need you to. உன்னோட தான் கொடுக்க முடியுமா நாளைக்கு? ஐ நீட் டு கோ டு த ஸ்கூல். ஏன்னா நான் ஸ்கூல் போகிறதுக்கு தேவைப்படுது. ஐ லெஃப்ட் மை பைக். என்னோட பைக் காணும் அட் மை அங்கிள் ஹவுஸ், அதாவது அங்கிளோட ஹவுஸ்ல விட்டுருக்கான். ஐ லெஃப்ட் மை பைக். ஆமா, விட்டுட்டான். அப்ப வந்து திருப்பி அங்கிள் அதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்க கூடாது, கான்செப்ட பார்க்கணுங்கிறது தான் இதோட தீம். இப்ப இது உங்க A2 லெவல்ல ரொம்ப ஈஸியா இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதுல இன்னும் 2-3 பார்ப்போம். ரொம்ப ஈஸியா இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இப்ப சேலமணிகண்டன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் இதை மட்டும் படிங்க. நீங்க படிக்கணும், அந்த தொனி தான் எனக்கு வேணும். நீங்க எப்படி எந்த டோன்ல படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் நீங்க புரிஞ்சுட்டு படிக்கிறீங்களா இல்ல ஓரளவு புரிஞ்சுட்டு படிக்கிறீங்களா? Yes. Read it. All visitors must see the receptionist before going into the school building. If the gate it is closed, please ring the bell. இன்னொரு வாட்டி படிங்க. The gate is closed. அப்படி ஷேக்காது. இன்னொரு வாட்டி படிங்க. நல்லா வால்யூமா, ஃபாஸ்டா, குயிக்கா, அதே சமயத்துல சத்தமா, அழுத்தமா, ஸ்டெடியா படிங்க. All visitors must see the receptionist before going into the school building. If the gate is closed, please ring the bell. ஏபிசி மூணுத்தையும் படிச்சுட்டு சூஸ் பண்ணுங்க ஆன்சர் உடனே இமிடியேட்டா. படிக்கிறப்ப புரிஞ்சுக்கணும். Okay sir. Visitors can open the gate without ringing the bell. Visitors need to say what they are doing at the school. Visitor must close the gate after entering the school. ஆன்சர் என்னவா இருக்கும்? Sir, B. Visitors need to say what they are doing at the school. எங்க போய் சொல்லணும் அவங்க? Sir, ரிசப்ஷன்ல சொல்லணும். அவ்வளவுதான். Visitors need to say what they are doing at the school. அவ்வளவுதான், முடிஞ்சது. வெரி குட், வெரி குட். எனக்கு அந்த படிக்கிறதுல தான், நீங்க படிக்கிறப்பதான் எனக்கு ஒரு கன்சர்ன் வருது. என்ன ஒரு கன்சர்ன் வருது? நீங்க நிறைய படிச்சு வாய் விட்டு படிச்சு நீங்க பேசுறத நீங்களே கேட்கணும். இப்ப நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். நீங்க பேசுறத நீங்களே கேட்டாதான் நீங்க கேஷுவலா பேச முடியும். போய்க்கலாமா? குயிக்கா போய்க்கலாமா? அடுத்து சுதா மேம், நீங்க ஹாய் ஜேம்ஸ் படிங்க. Hi James, I am going to the cinema with my brother this evening to see the new Disney film. Do you want to come with us? Let me know. Andrew. Andrew. What should James do? Tell Andrew why he likes the new Disney film. Invite Andrew brother to the cinema. Tell answer if he wants to go with them. B sir, invite Andrew's brother to the cinema. ஆஹா, இல்லையா சார்? I'm going to the ஆண்ட்ரூ cinema with எழுதுறாரு. my ஜேம்ஸ்க்கு ஆண்ட்ரூ எழுதுறாரு. yes sir, yes sir. 1 second sir. I'm going to the cinema with my brother this evening. உங்க ரீடிங் வந்து நல்லா இருக்குது. அந்த கான்செப்ட நீங்க படான்னு கொண்டு வர முடியாது. ஆண்ட்ரூ என்ன ஜேம்ஸ்க்கு எழுதுறாங்க? ஆண்ட்ரூ வந்து என்ன ஜேம்ஸ்க்கு எழுதுறாரு? ஜேம்ஸ் வந்து ஆண்ட்ரூக்கு எழுதுனாரு, நான் பிரதரோட சினிமாக்கு போறேன்னு சொல்லிட்டு. இல்ல ஆண்ட்ரூ தான் ஜேம்ஸ்க்கு எழுதுறாரு. ஹாய் ஜேம்ஸ்னு போறாங்க பாருங்க. ஆண்ட்ரூ தான் ஜேம்ஸ்க்கு எழுதுறாரு. ஆண்ட்ரூ என்ன கேக்குறாருங்க? ஆண்ட்ரூ என்ன பண்ண சொல்றாரு ஜேம்ஸ்? I am going to the cinema with my brother this evening to see the new Disney film. என் கூட வருவியான்னு கேக்குறாருங்க சார். எனக்கு அது தெளிவா சொல்லுங்க. ஆண்ட்ரூ வந்து ஜேம்ஸ்க்கு என்ன மெசேஜ் அனுப்புறாரு?
Andrew சொல்றாரு, I'm going to என்னோட the cinema பிரதரோட with my brother this evening to see the new Disney film. ஒரு டிஸ்னி ஃபிலிம் பாக்குறதுக்கு என்னோட பிரதரோட இன்னைக்கு ஈவினிங் நான் போறேன்னு சொல்றாரு. Do you want to come with us? உனக்கு என் கூட வரணுமா? எங்களோட வரணுமா? Let me know. எனக்கு சொல்லுங்க Let me know. சொல்றேன். இப்ப யாரெல்லாம் இப்ப வந்து யாரெல்லாம் சினிமாக்கு போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. Andrew with see the the brother. tell see ஆண்ட்ரூ the ஆண்ட்ரூவோட பிரதரும். ஜேம்ஸ் ஆமா. வாட் ஷுட் ஜேம்ஸ் இப்ப ஜேம்ஸ் என்ன பண்ணுங்க? James. கேக்குறாரு பாருங்க. Do you want to come with us? Let me know னு கேக்குறாரு பாருங்க. ஆண்ட்ரூ. எங்களோட tell Andrew if he wants to go with So them. see once tell Andrew if he wants to go with them. அவ்வளவுதான் இப்ப புரியுதுங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வந்து அந்த மொழியை பத்தி பாண்டித்துவத்தை ஏற்படுத்தும். மொழியோட தேர்ச்சி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு, வேற எதுலயுமே இல்ல. இதெல்லாம் அப்படியே குயிக்கா அடிக்கணும், கடகடன்னு அடிக்கணும். ஏன்னா A2 லெவல் ஃபர்ஸ்ட் அடல்ட் லெவல் இது. இங்க பாருங்க, ஸ்மார்ட் போன் திருப்பி சுதா ட்ரை பண்ணுங்க, படிங்க, நல்லா அழுத்தமா படிங்க. Smartphones. Students must turn off their smartphones before going into the classroom. Any noisy phones will be taken by the teacher. எவ்வளவு பாருங்க, பாசிவ் ஃபார்ம், பாசிவ் வாய்ஸ் பாருங்க, will be taken நம்பர் 19. எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு கேஷுவலா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏபிசி படிங்க, ஏபிசி படிங்க, ஏபிசி படிங்க. Students must give their phone to their teacher. Students can't use their phones in the classroom. The teacher must turn off the student's phone. B sir, students cannot use their phones in the classroom. அவ்வளவுதான். A2 லெவலை பொறுத்தவரை உங்க 3 பேருக்கு சேலம் மணி. நீங்க அடுத்தது குக்கிங் கிளாஸ் மட்டும் படிங்க. The course starts on Saturday at 11 a.m. and will run for 4 weeks. All students of both the years are welcome. Cost $15. 15 pounds அப்படியே போடுங்க. 15 pounds. The course starts on Saturday at 11 a.m. முடிச்சு படிச்சு காடுங்க, வாய் விட்டு படிங்க மணி. The course will last for about a month. Only second year student can go this class. Classes are 4 times a week. படார்னு அடிங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் அடிச்சிடலாம். The course will start for about a month. அவ்வளவுதான். 4 வாரங்கிறது ஒரு 30 நாள் வர்றது. அவங்க நீங்க வார்த்தையை வச்சு போறீங்களா, மீனிங்க வச்சு போறீங்களான்னு பாக்குறாங்க. அதனாலதான் இந்த 4 டைம்ஸ் வீக் எல்லாம் போட்டு குழப்பறாங்க பாருங்க. C-ல போட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணிருங்க. The last one இந்த A2 லெவல்ல சிவசங்கர் நீங்க படிங்க. அத coach trip to the zoo. Please do not touch or give food to the animals. They are very dangerous. Always stay with your teacher. It is dangerous for students to eat at the zoo. Students will stay at the teacher's house after the trip to the zoo. Students can be in danger if they touch any animals at the zoo. Students can be in danger if they touch any animal. அவ்வளவுதான். பாக்கி எடுத்து தூக்கி போட்டுறலாம். இப்ப இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். சோ இந்த லெவலை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஈஸியா இருக்கு. எனக்கு ரீடிங் மட்டும்தான் எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கன்சர்ன் இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் இல்ல. ஒரு 70% கான்பிடன்ஸோட பேசுறீங்க, அது மட்டும்தான் எனக்கு கன்சர்ன். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் இப்ப B1 லெவல்ல குயிக்கா நான் மூவ் பண்றேன் பாருங்க. அடுத்த லெவல்ல அவங்க டெஸ்ட்